சுவாமியா சாமியாரா? அட சில பேர் சுவாமியார்கிட்ட போய் எந்த சாமியை கும்பிட்டா பவர்ஃபுல்லுன்னு கேட்குறான். அப்போ இறைநெறி செல்வர்கள், குருமார்கள், நம்மை வழிநடத்துகின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? உடலை மட்டுமல்ல ஆத்மாவையும் தூய்மைப்படுத்தும். பல நாள் மௌன விரதம் இருந்து ஆண்டவன் கொடுத்த அற்புத சக்தியான பேச்சு பயிற்சியை பிறருக்கு சொல்லித்தராமல், ஞானத்தை வழங்காமல், இறைவனுடைய பெருமையை பேசாது போனால் அது குற்றமுடைய செயல் அல்லவா என்றார். நீ அவசரமாக பாய்வதை விட அடிமீது அடி வைத்து சென்றால் வெளிச்சம் நிதானமாக நிறைவாக வாழ்க்கை முழுவதும் பிரகாச ஆனந்தத்தை தரும் என்றார். ஒரு நல்ல வாசகம் உண்டு. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே இனிமை உண்டாகும். எப்படி? உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே இனிமை உண்டாகும். சாமிகிட்ட போய் நம்மெல்லாம் அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்குறோம். ஆனால் பராசக்தியினுடைய குழந்தை பாரதி என்ன கேட்டான்? சொல்லடி சிவசக்தி சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ நிலம் பயனுற வாழ்வதற்கே. இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னு கேட்ட கவிஞன் பாரதி. இப்போ நம்மெல்லாம் சுவாமிகிட்ட கூட கேட்கறது இல்லைங்க. இன்னைக்கு தலைப்பே சுவாமியா சாமியாரா. ஒரு அருள் நேரத்தினுடைய ஆனந்த ஆரம்பம் ஒரு டிபேட் மாதிரி போகுது. சுவாமியா சாமியாரா? அட சில பேர் சுவாமியார்கிட்ட போய் எந்த சாமியை கும்பிட்டா பவர்ஃபுல்லுன்னு கேட்குறான். அப்போ எந்த சாமியிலேயே பவர்ஃபுல் சாமி எதுன்னு மனிதன் பார்க்க தொடங்கிட்டான். அதை தவிர ராசி கயிறு, ராசி மோதிரம். நான் ராசி பலனுக்கு எதிர்ப்பானவன் அல்ல. நாம் இப்போது இறைவனை விட இறைநெறி தூதர்களை, அருள்வாக்கு சித்தர்களை அதிகம் நம்ப ஆரம்பித்து விட்டோம். அதுவும் சில சமயங்களில் மனித சமூகம் ஓடிப்போய் முண்டி எந்த திசையில் பயணப்படுவது, எந்த உடை உடுத்துவது, இவற்றையெல்லாம் கேட்கத் தொடங்கிய போது நம்முடைய மனம் கொஞ்சம் வலிக்கிறது. அப்ப இறைநெறி செல்வர்கள், குருமார்கள், நம்மை வழிநடத்துகின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இதோ உங்கள் கண்முன்னே சொல்கின்றேன். சுவாமி சிவானந்தர் பண்பின் உச்சம், அன்பு வயப்பட்டவர், அறிவு வயப்பட்டவர், அறம் குறித்து வாழ்கின்றவர். சுவாமி சிவானந்தர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இரு மனிதர்கள் வருகிறார்கள். சுவாமியின் திருவடியை தொழுகிறார்கள். பேச்சு தொடர்கிறது. சுவாமி சிவானந்தர் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒருவர் பதில் சொல்கின்றார். ஆன்மீகம் மாறுகிறது. திருக்கோயில் பற்றி பேசுகிறது. பண்பாடு, கலாச்சாரம், வழிபாடு, பூஜை, புனஸ்காரம் எல்லாம் பேசப்படுகிறது. மற்றொருவர் அமைதி காத்தார். சுவாமி சிவானந்தர் கேட்டார், அவர் பேச மாட்டாரா என்று. ஒரு மௌன புன்னகை பூத்தார். அவருக்கு ஏதேனும் உடல் குறைபாடா? பேசுவதற்கு வாய்ப்பு இல்லையா? என்ன காரணம் என்று கேட்டபோது, சுவாமி கேட்டதற்கெல்லாம் வயதில் குறைவான ஒரு மனிதர் சட்டென்று பதில் சொன்னார், மடை திறந்த வெள்ளம் போல. ஆனால் வயதில் மூத்தவர், ஆன்மீக அறநெறி சிந்தனைகளோடு அங்க அடையாளங்களோடு வந்தவர் அமைதி காத்தார். இளையவர் சொன்னார், ஐயா, இன்று அவர் பேச மாட்டார். இன்று மட்டுமா என்றார். பல நாட்கள் அவர் பேசுவதில்லை. ஏன்? மௌனமான விரதம். மௌனமான விரதம் என்றார். மௌன விரதம் என்பது உடலை மட்டுமல்ல ஆத்மாவையும் தூய்மைப்படுத்தும். ஆனால் இறைவன் இந்த உடல்களையும் இந்த உடல் உறுப்பையும் செம்மையாக தருவதனுடைய நோக்கமே இந்த நாவால் நல்ல விஷயங்களை பேசுவது, நாம சங்கீர்த்தனம் சொல்வது, இசையால் பாடுவது, இல்லாதவர்களுக்கு ஈந்து கொடுத்து மகிழ்வதை விட அறிவு செல்வமாகிய நன்னறியை உச்சரிப்பது. ஆன்மீகத்தில் அறிவில் தலை தோங்கிய நீங்கள் பல நாள் மௌன விரதம் இருந்து ஆண்டவன் கொடுத்த அற்புத சக்தியான பேச்சு பயிற்சியை பிறருக்கு சொல்லித்தராமல், ஞானத்தை வழங்காமல், இறைவனுடைய பெருமையை பேசாது போனால் அது குற்றமுடைய செயல் அல்லவா என்றார். வந்தவர் கண்ணீர் மல்க சுவாமி சிவானந்தர் திருவடியில் விழுந்து வணங்கி சொன்னார், ஒருவருடைய பேச்சால் எப்படி ஞானக்கண் அறிவுக்கண் திறந்து என் ஆத்மாவை சுத்தப்படுத்தி ஆனந்தம் தந்தீர்கள். இன்று முதல் நான் இறைவனுடைய பெருமையை எப்போதும் பேசுகிறேன், மௌன விரதம் கலைக்கிறேன் என்றார். இது அல்லவோ ஆன்மீகத்துக்கு நெருப்படுத்தக்கூடிய
குருமார்களுடைய வேலை இதுதானே. இறைநெறி செல்வர்களுடைய வேலை. 2 சீடர்கள் குருகுலக் கல்வியில் படித்தார். முதல் சீடர் படிப்பை நிறைவு செய்தார். குருவிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கினார். இன்றோடு படிப்பு முடிந்தது, நாளை இல்லம் திரும்பலாம் என்றார். சீடர் கேட்கவில்லை. குருவிடம் சொன்னார், இப்பொழுதே இன்று நான் புறப்படுகிறேன் என்றார். சரி, ஆகட்டும் என்றார். மாலை தொடங்கியது. அமாவாசை இருட்டு. சீடன் துடித்தான். வனத்தை தாண்டி இல்லம் நோக்கி எப்படி செல்வது? கையில் ஒரு அரிக்கன் விளக்கைப் போல எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு எரியக்கூடிய ஒரு விளக்கை குரு கொடுத்தார். உடனே அவன் சிரித்து கொண்டு சொன்னான், குருவே, ஞானம் தந்த உங்களிடத்தில் இந்த கேள்வி கேட்பதற்கு மன்னிக்க வேண்டும். இந்த விளக்கினுடைய வெளிச்சம் எனக்கு ஒரு அடிக்குத்தான் வெளிச்சம் தெரியும். அடுத்த அடி நோக்கி நான் எப்படி செல்வது? அடுத்த அடி நோக்கி எப்படி சொல்வது? அதுக்கு குருகுலக் கல்வியை கற்றுக் கொடுத்த குரு சொன்னார், கவலைப்படாதே, ஒரு அடி தூரம் வெளிச்சத்தை வைத்து செல், அடுத்த வெளிச்சத்தை வைத்து அடுத்த அடி செல், அடி மீது அடி வைத்து பொறுமையாக நிதானமாக நேர்த்தியாக செல், நீ இலக்கை அடைவாய். அடுத்த வார்த்தை குரு சொன்னார், இது வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, உன்னுடைய இடத்திற்கும் வாழ்க்கைக்கும் சேர்த்து சொல்கின்றேன். நீ அவசரமாக பாய்வதை விட அடிமீது அடி வைத்து சென்றால் வெளிச்சம் நிதானமாக நிறைவாக வாழ்க்கை முழுவதும் பிரகாச ஆனந்தத்தை தரும் என்றார். அப்போது ஒரு குருவினுடைய சொற்கள் எப்படி மனித மனங்களை புத்துயிர்படுத்துகிறது என்பதற்கு இக்கதைகள் ஓர் எடுத்துக்காட்டு. நாமும் நம் மனதை ஆனந்தப்படுத்த நல்ல குருவை நோக்கி கரம் பற்றுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.